தான். ஒரு சிவன் கோயில்ல மாடங்கள்லாம் இருந்தது, அதுல சில புறாக்கள்லாம் இருந்ததுதான். திடீர்னு அந்த சிவன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வந்தது. உடனே வெள்ளை அடிக்க ஆரம்பிச்சாங்க. உடனே அந்த புறாவெல்லாம் இடத்த மாத்தணுமே, இங்க இருந்தா இனிமேல் லாய்க்கு இல்லை, நம்ம இடத்த மாத்தணுமேனு போயிருக்கேன். எங்க போலான்னு பார்த்தா எதிர்த்தாப்புல ஒரு சர்ச் இருந்ததுதான், மாதா கோயில். அங்க சில புறாவெல்லாம் இருந்தது மாடத்துல, சில புறா மாடங்கள் காலியா இருந்தது. இந்த சிவன் கோயில் புறாவெல்லாம் ஓடி போய் அங்க உட்காந்துட்டு இது சிவன் கோயில் வெள்ளை அடிக்க ஆரம்பிச்சாங்க கும்பாபிஷேகத்துக்கு. அங்க போனதுக்கு அப்புறம் அங்க கிறிஸ்துமஸ் வந்தது, அங்கேயும் வெள்ளை அடிக்க ஆரம்பிச்சான். கிறிஸ்துமஸ் சர்ச்சுக்கு வெள்ளை அடிச்சு புதுப்பிக்க ஆரம்பிச்சது. என்னடா இங்கேயும் தங்க முடியலையேன்னு இந்த 2 செட்டு புறாவும் புறப்பட்டு வேற இடத்துக்கு போகணும்னு பார்த்துதான் போனா, அங்க ஒரு பள்ளிவாசல்ல சில புறா இருக்கு, அங்க கொஞ்சம் காலியா இருந்தது. இந்த சிவன் கோயில்ல இருந்து போனது, இந்த மாதா கோயில்ல இருந்து போன புறா எல்லாம் சேர்ந்து அந்த பள்ளிவாசல்ல போய் அந்த புறாவோட சேர்ந்து உட்காந்துட்டு அங்க போனா அங்கேயும் தொந்தரவு வந்தது. என்ன தொந்தரவுன்னா, அங்கேயும் ரம்சான் வந்தது, அதை புதுப்பிக்க ஆரம்பிச்சாங்க. இது என்ன இங்கேயும் தங்க முடியல, எங்க போறதுன்னு பார்த்தது எல்லாம் 3 செட்டு புறாவும். அதுக்குள்ள அந்த சிவன் கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு போச்சு. சரி அங்க போய் தங்கிக்கொண்டு சிவன் கோயில்ல போய் எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்பொழுது திடீர்னு கீழே ஒரே கலாட்டா பூமியில. இந்த குஞ்சு புறாவெல்லாம் எட்டி பார்க்குது. ஒரு குஞ்சு புறாவும் தாய் புறாவுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு எட்டி பார்த்தான். இந்த மனுஷனுக்கெல்லாம் என்னாச்சு இப்போ அப்படின்னு கேட்டிருக்கு. அவனுக்கெல்லாம் மதம் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் அந்த அம்மா புறா. மதம் பிடிக்கிறதுனா என்னன்னு கேட்டிருக்கு. இதுதான் மத கலவரம்னு பேரு. இதனாலதான் ஒருத்தன் சுட்டுக்கிறான், வெட்டிக்கிறான் அப்படின்னா, நமக்கெல்லாம் மதம் பிடிக்காதா அப்படின்னு கேட்டுதான். நமக்கு பிடிக்காது ஏன் அப்படின்னு கேட்டிருக்கு அந்த குஞ்சு புறா. அப்ப அந்த தாய் புறா சொல்லிச்சான், அந்த பாரு மனுஷனுக்கும் நமக்கு அந்த வித்தியாசம். இப்ப நாமெல்லாம் இங்கே சிவன் கோயில் இருந்தாலும் நம்ம பேர் புறாதான், மாதா கோயிலுக்கு போனாலும் புறாதான், பள்ளிவாசலுக்கு போனாலும் புறாதான். ஆனா அவன் அப்படி இல்லை, மனுஷன் இங்க இருக்கிற வரைக்கும் இந்துன்னு சொல்லிட்டு இருப்பான். அங்க போனா கிறிஸ்தவன்மா, அங்க போனா முஸ்லீம்மா, அதனால தான் அப்படி வெட்டிட்டு நிக்கிறான் அப்படின்னு தான் தாய் புறா. அப்போ குஞ்சு புறா கேட்டோம், அப்படின்னா அவங்கள விட நாம ரொம்ப உயர்வா தெரியுதே அப்படின்னு. உண்மைதான், அதனாலதான் அவனை விட உயர்வான இடத்துல நாம இருக்கிறோம், நம்மளை விட தாழ்வான இடத்துல அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிச்சான். ஒரு புறா கிட்ட கத்துக்க வேண்டியிருக்கு நாம. மனுஷன்னா 6 அறிவு எல்லாம் சொல்லிக்கிட்டு அதுகிட்ட நாம அமைதியையும் சமாதானத்தையும் கத்துக்கணும்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி அந்த அளவுக்கு நம்முடைய நிலைமை மாறி இருக்குன்னா